الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا إن الله هو التواب الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين الشاكرين الحمد لله رب العالمين. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாரையும் இன்று இந்த நேரத்தில் இந்த மஸ்ஜிதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டு கூற்றியது மாதிரி நாளை கியாமத்துடைய நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லையும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். இந்த நேரத்தில் நான் ஒரு பயான் ப்ரோக்ராமாக இதை செய்கிறதுக்கு விருப்பப்படலை. இந்த நேரத்தை நான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 40-45 நிமிஷங்களில் ஒரு மிக முக்கியமான சில விஷயங்களை உங்களோட ஒரு முஹாசபா என்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், ரமதானுடைய பெரும் பகுதியை கழித்ததுக்கு பின்னால் ரமதானுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஸ்கோப் பண்ணுறதுக்கு முன்னால், எங்களை ரமதானை அல்லாஹ் ரேட்டிங் செய்கிறதுக்கு முன்னால் நானும் நீங்களும் எங்களை ரமதானுக்கு கொஞ்சம் ரேட்டிங் ஒன்று செஞ்சு பார்ப்போம், ஸ்கோரிங் ஒன்று கொடுத்து பார்ப்போம். எங்கடா ரமதானுக்கு நானும் நீங்களும் எவ்வளோ ரேட்டிங் பண்ணுறோம் என்றதை வச்சு எங்களுக்கு விளங்கலாம் இந்த ரமதானை எந்த அளவுக்கு தூரம் நானும் நீங்களும் என்ன செஞ்சுருக்கிறோம், பாவிச்சிருக்கிறோம். எங்களை ரமதான் எப்படி அமைஞ்சிருந்துச்சு, ரமதானில் எக்ஸ்பெக்டட் அந்த ரிட்டர்ன்ஸை அந்த விஷயங்களை நாங்கள் ரமதானால் அணைஞ்சிருக்கிறோமா இல்லையான்றதை எங்களுக்கு இதனூடாக நானும் நீங்களும் விளங்கி கொள்ள ட்ரை பண்ணுவோம். இன்கேஸ் எங்களுக்கு அதை அடைகிறதுக்கான அளவுக்கு ரமதான் அமையல்ல என்றிருந்தால் இன்னும் மீதமாக இருக்கக்கூடிய அது 5 நாட்களில் நாங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 25 நாட்களுக்குள்ளால் மிஸ் ஆனதை அட்லீஸ்ட் ரமதான் போகிறதுக்கு முன்னால் நாங்கள் எப்படி ரெக்கவர் பண்ணி கொள்ளலாம் என்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான விஷயங்களை விளங்கி அதை அமல் செய்கிறதுக்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார். இன்ன லிரப்பிக்கும் ஃபி அய்யாமி தஹ்ரிக்கும் நஃபஹாத் வ தஅர்ரது லினஃபஹாத்தி ரப்பிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளுடைய காலத்தில் அவனுக்கு எழுதப்பட்ட மௌத்து வாரத்துக்கு முன்னால் அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் பல 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுக்குறான். நஃபஹாத், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? வஅனீபு இலா ரப்பிக்கும். நாங்கள் ரோடை மிஸ் பண்ணுற நேரத்தில், நாங்கள் தவறான ரூட்டில் போகிற நேரத்தில் நாங்கள் திரும்பவும் சரியான ரூட்டுக்கு திரும்பி வாரது, ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சீர்திருத்துறதுக்கு, ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈக்குவலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரி சிங்கிள் டே ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் இரவுல தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் 3வது வானத்துக்கு இறங்கி வருகிறான். இது ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மாதங்கள், ரமதானுடைய ஒரு மாதம் காலம், பகலுடைய நேரம், இரவுடைய நேரம் என்பதான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இது முடிய முஹர்ரமுடைய ஆரம்ப 10 நாட்கள், ஜுல்ஹஜ் மாதம், ஆஷுராவுடைய தினம் என்று சொல்லி வருஷம் பூராக மனிதனுக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சந்தர்ப்பங்கள் ஒரு மனிதன் கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சால் ஃபதஅர்ரது லினஃபஹாத்தி ரப்பிக்கும், இந்த சந்தர்ப்பங்களை மனிதன் முறையாக அழகாக பாவித்து கொள்ளட்டும். ஏன்
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் இது ஆண்களுக்கும் கொடுக்கப்படுகிறது, பெண்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரர் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக இது கொடுக்கப்பட்டதன் பின்னால இங்க ரெண்டு சாரார்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்றோ இதை பாவிக்கிறவங்க அல்லது இதை மிஸ்யூஸ் பண்றவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு இந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டதன் பின்னால ஒரே ஒரு இந்த பாயிண்ட் தான் ஆக முக்கியம். வ இன்ன அஹதகும் இன் துஸிப்ஹு மின்ஹு நஃப்ஹத்துன் ஃபலா யஷ்கா பஅதஹா அபதா. மனிதன் தனது வாழ்நாள்ல மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை மனிதன் முறையாக பாவித்தால் மனிதன் தனது வாழ்க்கையில ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டான். நாங்கள் 40 ரமதான் நோன்பு பிடிச்சிருக்கிறோம், 30 ரமதான் நோன்பு பிடிச்சிருக்கிறோம், இந்த வாழ்க்கையில இத்தனை ரமதான்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்றதை விடவும் வாழ்க்கையில ஒரு கேம் சேஞ்சிங் ஒரே ஒரு ரமதான். அந்த ரமதானுக்கு பின்னால எனக்கும் உங்களுக்கும் மனதளவுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், இந்த ரமதான் எனக்கு நரக விடுதலையை தந்துட்டு தான் போயிருக்கிறது. இந்த ரமதான் என்ன விட்டும் திரும்பி போற நேரத்துல இந்த ரமதான் எனக்கு அந்த ரமதான் கொண்டு வந்த அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் தந்துட்டு தான் போயிருக்குது என்ற அந்த கான்ஃபிடென்ட் உள்ள ஒரே ஒரு ரமதான் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில கிடைச்சால் அதுதான் லைஃப், அதுதான் டார்கெட். எத்தனை நோன்பு பிடிச்சிருக்கிறோம், எவ்வளவு நாள் நோன்பு பிடிச்சிருக்கிறோம், இது எதுவுமே பிரச்சனை அல்ல. இப்படியாப்பட்ட இந்த டார்கெட்ஸை அடைஞ்சு கொள்றதுக்கு ஏற்ற விதத்துல இந்த ரமதான நானும் நீங்களும் கழிச்சிருக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க. இன்றையோட 25 இரவுகள், 24 பகல்கள். ஷஹ்ரு ரமதான். ரமதான் என்றது ஒரு மாசம். இதுல பகல் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக ரமதானுடைய இரவுகளும் முக்கியமானது. இதுல பகல்ல நோன்பு பிடிக்கிறவங்களும் இரவுல களியாட்டம் செய்கிறவங்களும் ரமதான் அவர்கள் ஒரு நாளும் ரமதானை கொண்டு ரமதானால் அடைய வேண்டிய டார்கெட்ஸை அடையவே மாட்டாங்க. இது ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்துடைய 24 ஹவர்ஸுக்குமான எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒர்க்கிங் பிளான் இருக்கணும். அதை அடையிறதுக்கான முயற்சி செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரமதான் கொண்டு வந்தவைகளை கொடுத்துட்டு போயிடும். மிச்சம் கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கிறோம். எத்தனையோ பேர் இருந்தவங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்படியாப்பட்ட நேரத்தில் இந்த ரமதான் எங்களுக்கு கிடைச்சி 25 இரவுகளும் 24 பகலையும் ரமதான்ல கழிச்சதற்கு பின்னால கொஞ்சம் நாங்க யோசிப்போம், இந்த ரமதான் எனக்கு உங்களுக்கும் எதை தந்திருக்குது, என்ன கிடைச்சிருக்குது? இந்த ரமதான்லேருந்து நானும் நீங்களும் எதை எடுத்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதான் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ரமதான் எத்தனையோ விதமான விஷயங்கள் இந்த ரமதான் எங்களுக்கும் உங்களுக்கும் எடுத்துக்கொண்டு வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யாராலும் ஒரு மனிதன் ரமதானுடைய பகல் நேரங்களில் ஈமானுடனும் இஹ்திசாபுடனும் இந்த நோம்பால என்னென்ன பிரதிபலன்கள் கிடைக்குமோ அந்த பிரதிபலன்களை விளங்கி அது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் ஒரு மனிதன் ரமதானுடைய பகல் நேரத்தில் நோன்பு நோற்றால் அந்த மனிதனுக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? ஷவ்வாலுடைய பிறை தென்படும் பொழுது அந்த நாள் வரும் வரங்காட்டியும் அவருடைய வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் நடந்திருக்குதோ அந்த எல்லா பாவத்தையும் ரமதான் மன்னிச்சிடும். ஆனா இந்த நோன்புக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. வயிறு மட்டும் பசியோடு இருக்கிறது மட்டும் நோன்பாக இருந்தால் உலகத்தில் பில்லியன் கணக்கான முஸ்லிம்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும். அதுதான் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு நோன்புன்ற பேரும் கூட வைக்கலை. நாங்கள் யோசிங்க, இந்த 24 நாட்கள்ல வயிறு பசிச்சத்தோட இந்த கண்ணை நான் பாதுகாத்தேனா? இந்த காது பாதுகாக்கப்பட்டிருக்குதா? இந்த நாவு பாதுகாக்கப்பட்டிருக்குதா? அப்படி இல்லை என்றால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ். இது ரமதானுக்கு முன்னால கட்டாயமாக வார வருஷங்களாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் அப்படியாப்பட்ட நோன்பாக ரமதான் அடையலை என்றால் இப்ப எழுதி வைங்க, இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் நான் ரமதான் எப்படி கழிப்பேன் என்றால் இந்த ரமதான்ல இந்த வயிறு எப்படி பசியாக இருந்துச்சோ இதே மாதிரி
என்ற கண்ணை நான் பாதுகாத்த ரமதானாக இருக்கும். யாரை பற்றியும் ஒரு வார்த்தை கூட இந்த நிமிஷம் வரங்காட்டியும் பேசாத ரமதான். அழகான ரமதான் இந்த ரமதான். அப்படி நோம்புன்னு பிடிச்சி பாருங்க, அந்த ரமதானில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை, உங்களோட கண்கள் எப்படி கண்ணீர்கள் வடிக்கும், உங்களோட பாவத்தை நினைச்சு உங்களோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஒன்றை கொண்டு வரது எவ்வளோ லேசி என்றதை அந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் விளங்கலாம். அல்லாஹ் அப்படியாப்பட்ட நோன்பை பிடிச்சவர்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து வைக்கட்டும். சிலாக்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் டிஸ்குவாலிஃபை ஆகியிருந்தால் அல்லாஹ் அப்படியாப்பட்டவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையோ உங்களையோ சேர்த்தக்கூடாது. இது முதலாவது. ரெண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. பகல்ல நோன்பு இந்த முறையாக பிடிக்கிறது. யாரால் முத்தருக்கு அங்கே ரமதானில் அடைய வேண்டியதை அடையிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலையா, அவருக்கு ரெண்டாவது சான்ஸ். ரமதானுடைய இரவு நேரங்களை அவர் எப்படி பழிக்கோணும் என்றால், அதே ஈமானுடன் அந்த நன்மையை எதிர்பார்த்து அவைகளை ஒரு மனிதன் விளங்கி ரமதானுடைய இரவுடைய நாட்களில் மனிதன் தொடர்ச்சியாக விடுபடாமல் கியாமுல் லைலில் ஈடுபட்டால் அந்த மனிதனுக்கு நோம்பு பிடிச்ச என்ன நன்மை இருக்குதோ அந்த நன்மை இங்கேயும் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அந்த கியாமுல் லைலில் ஒரு மனிதன் முறையாக செஞ்சிருந்தால் அந்த மனிதனுக்கு ரமதானுக்கு முன்னால செஞ்ச முழு பாவங்களையும் அந்த கியாமுல் லைல் மன்னிச்சிடும். ஆனால் இங்க நிபந்தனை என்ன தெரியுமா? காம ரமதான், ரமதானுடைய ஒரு இரவு கூட தவறாமல் முழு இரவுகளையும் கியாமுல் லைல் செஞ்சிருக்கோம். யாரோ ஒருத்தருடைய இஃப்தாருக்காக வேண்டி, ஒரு கோஆப்ரேட்டிவ் இஃப்தாருக்காக வேண்டி, யாரோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக வேண்டி, ரெண்டு பேரோட சேர்ந்து சட் பண்ணினதுக்காக வேண்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யாராலும் ஒருத்தர் மிஸ் பண்ணியிருந்தால், அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் திரும்பவும் சல்லி கொடுத்து வாங்கிறார் கோன். அதுக்கு நீங்கள் இன்னமும் 11 மாதம் இருக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருக்கா கிடைக்கிறதுக்கு. அந்த வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் நீடிக்குமா இல்லையான்றது தெரியாது. அதனால தான் இந்த வருஷம் யாராலும் ஒருத்தருக்கு இந்த சந்தர்ப்பம் தவறி இருந்தால் நியத்து வைங்க, வார வருஷம் எனக்கு ரமதானில் கியாமுல் லைல் தராவீஹுடைய தொழுகை ஒரு ரக்காத்து கூட தவறக்கூடாது. பகலுடைய நோன்பையும் நான் இப்படித்தான் நோன்பு பிடிப்பேன், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி கிடைக்கிறதுக்கு. அதையும் பரிபூர்ணமாக செஞ்சுட்டு அதில் ஏதோ எனக்கு முன்பின்கள் நடந்தால் அங்கே இந்த சந்தர்ப்பத்தை அடையிறதுக்கான பாக்கியம் கிடைக்கலண்டா அந்த பாக்கியத்தை நான் ராவு திரும்ப தேடுவேன். எப்படி? கியாமுல் லைல். ஆனால் ஒரு இரவு கூட கியாமுல் லைல் தவறக்கூடாது. அன்பான சகோதரர்களே, இதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள், சலஃபுகள் செய்தார்கள். இந்த கியாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி என்ற இந்த ஒண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைஞ்சு கொள்றதுக்கு எப்படி முயற்சி செஞ்சாங்கண்டா புகாரியோட ரிவாயத்தில் இருக்குது. நல்லா இந்த ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமதான் கடமையாக்கப்பட்ட நேரத்தில் ஒரு சில நாட்கள் தான் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்காக வேண்டி போயிருந்தாங்க. அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய முதலாவது இரவு அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுதிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளால போனாங்க. மஸ்ஜிதோடு தான் அவருடைய வீடு அமைஞ்சிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹுஜ்ரா ஷரீஃபிலிருந்து வித்ருடைய தொழுகையை ஆரம்பித்தாங்க. அந்த தொழுகை 8 ரக்காத்துகளாக இருந்தாலும் அந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய அந்த ஸலாவுக்கு பின்னால் ஆரம்பித்தது. அந்த தொழுகையுடைய முடிவு இருந்தது சுபஹுக்கு முன்னாடி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வித்தரை சொல்லுங்களே. சொன்னாங்க, அந்த வித்தரை எனக்கு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி என்ற சிறப்பு அடையறதுக்கு அவர்கள் செய்த முயற்சி இது. இஷாவுக்கு தக்பீரை கட்டின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய நேரத்தில் முடிப்பாங்க. சஹரை செஞ்சுட்டு கேட்டாங்க, சஹருக்கும் சுபஹுடைய பாங்குக்கும் எவ்வளோ நேரம் இருக்கும்? சொன்னாங்க 50 ஆயத்துகள், கிட்டத்தட்ட 10 நிமிஷங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஷாவிலிருந்தும் சுபஹுடைய அசானுக்கு இடையில் இருக்கக்கூடிய சின்ன ரெஸ்ட். அது வரும் வரங்காட்டும் தொடர்ச்சியாக தொழுகையில மட்டும்தான் இருப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியே தொழுதார்கள், சஹாபாக்களும் தனியே தொழுதாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஹிலாஃபத்தில்
இந்த சுன்னத்தை அமல் செஞ்சாங்க. யாரை தொழுவிச்ச 2 சஹாபாக்கள், தமீமுன் தாரி, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 2 பேரும் இந்த வித்ர இந்த 8 ரக்காத்துகளை தொழுவிச்சாங்க. இதே மாதிரி மக்ரிப்ல இஷாவிலிருந்து சுபஹ் வரும் வரங்காட்டி சஹாபாக்கள் சொன்னாங்க, குன்னா நஅதமிது அலல் இஸி, நாங்க மஸ்ஜிதுக்கு வார நேரத்தில் கம்புகள் எடுத்துட்டு வருவோம். அந்த கம்புகளை நாங்கள் மஸ்ஜித் நபவியில நாட்டி அந்த கம்புகளை சேர்த்து பிடித்து கொண்டு நாங்கள் சுபஹ் வரங்காட்டியும் சுபஹ் தொழுவோம். கிட்டத்தட்ட ஒரு ரகாத் 2 மணித்தியாலங்கள் போகும். ஒரு சலாம் 2 மணித்தியாலங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஒரு நன்மையை அடையிறதுக்கான முயற்சி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிறகு இந்த கஷ்டத்தை பார்த்து என்ன செஞ்சாங்கண்டா, தொழுகையுடைய நம்பர்ஸுடைய ரக்காத்துடைய நம்பர்ஸை கூட்டினாங்க. 8லிருந்து 20 ஆக்கினாங்க. ஒரு ரக்காத்துக்கு 4 சலாமாக இருந்ததை 10 சலாம் ஆக்கினாங்க. நம்பர்ஸ் கூடினாலும் டைமிங் ஒன்று தான். நீங்க 8ன்றதல்ல பிரச்சனை, இவரோட நேரம் இதுக்காக வேண்டி கொடுக்குறீங்க. அந்த குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி என்றது நம்பர்ஸ்ல அல்ல, அதுக்கு நீங்க கொடுக்கிற குவாலிட்டி டைம்ஸ்ல. ஏன் ஒரு ஹதீஸுடைய ஒரு பகுதியை மட்டும் பார்க்கிற நாங்க உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கியது எனக்கும் உங்களுக்கும் விளங்காம போற அளவுக்கு நானும் நீங்களும் குருடர்களாக மார்க்கத்தில் ஆகக்கூடாது. அன்பான சகோதரர்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி என்ற இந்த சிறப்பை அடைகிறதுக்கு இந்த அளவுக்கு தூர முயற்சி செஞ்சிருக்கிறாங்க என்றிருந்தால், ஏண்டையும் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பாவம் செய்யாத நாட்கள் எங்களுக்கு குறவு. நாங்கள் இந்த சிறப்பை அடைகிறதுக்கு இந்த ரமதானில் இந்த 25 இரவுகளில் என்ன செஞ்சிருக்கிறோம்? இவைகள் எல்லாம் சாதாரணவைகள் அல்ல. இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறதல்ல. இது ஒரு காம்படிஷன். இந்த காம்படிஷன்ல என்னோடையும் உங்களோடையும் சேர்ந்து எத்தனை லட்சமான மக்கள் ஓடுகிறார்கள். எவ்வளவு பேர் இதுல எனக்கும் உங்களுக்கும் காம்படிட்டர்ஸாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை எனக்கும் உங்களுக்கும் தாரதாக இருந்தால் நாங்க எங்களை ப்ரூவ் பண்ண கூடாதா? நாங்க இந்த காம்படிஷனுக்குள்ளால நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் வைத்துக் கொள்ள கூடாதா? இவ்வளவு செய்யணும் அன்பான சகோதரர்களே. நாங்க எங்களை கொஞ்சம் யோசிப்போம். இட்ஸ் அ டைம் டு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு. ஏன்னா ரமதானுடைய 25 இரவுகளை கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, எப்படி போயிடுச்சு. மக்ரிபுடைய ஃபர்தான வக்து எங்க இருந்துச்சு? இஷாவுடைய இமாம் ஜமாத்துக்கு என்ன நடந்துச்சு? இஷாவுக்கும் சுபவுக்கும் மேலே இந்த 9 மணித்தியாலங்களுக்கு என்ன நடந்துச்சு? என்ன செஞ்சிருக்கிறோம்? என்ன ஓதினோம்? என்ன இஸ்திக்ஃபார் செஞ்சோம்? எத்தனை தடவைகள் அழுகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சிச்சு? அல்லாஹ்விடத்துல நான் ருக்கையாலும், யா அல்லாஹ் இந்த வருஷம் எனக்கு குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி கிடைக்கத்தான் வேணும் என்று சொல்லி நாங்க என்ன செஞ்சோம்? அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் வாழ்க்கையில நாங்க இது ஆசைப்படுறது மட்டுமில்லை, இந்த ஆசைக்கு நாங்களும் நீங்களும் பே பண்ண வேண்டிய பிரைஸும் இருக்குது. ஆக முக்கியம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என்னுடைய நோன்புகள் அப்படியாப்பட்ட நோன்புகளாக ஆகட்டும், எனக்கும் உங்களுக்கும் அப்படியாப்பட்ட கியாமுகளை நசீபாகட்டும். ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரால் முத்தருக்கு முதலாவது ஆப்ஷனும் கிடைக்கல, 2வதும் ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த வருஷம் எனக்கு 1 நாள் 2 நாள் கியாமுல் லைலும் தவறு இருக்குது, அல்லாஹ் எங்களுடைய குறைகள் அப்படியே மன்னிச்சு அல்லாஹ் இன்னமும் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும். எங்களுடைய கியாமுகள் இருக்கக்கூடிய குறைகள் அல்லாஹ் மன்னிக்கிறத கொண்டு. ஆமீன். 3வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு இதுவும் கிடைக்கலையா? சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ஒரு மனிதனுக்கு இந்த நோன்பையும் சரியாக பிடிக்க கிடைக்கல, கியாமுல் லைலும் இடையில அங்கிட்டு இங்கிட்டு முன்னுக்கு பின்னுக்கு ஆகிச்சு, குறைஞ்சபட்சம் கடைசி 10 நாள்ல லைலத்துல் கத்ர ஹயாத்தாக்குறதுக்கு, அந்த இரவுல கியாமுல் லைல் செய்யறதுக்கு அவர் முயற்சி செய்து கொள்ளட்டும். அந்த இரவுல அவர் கியாமுல் லைல் செஞ்சால் நோன்பு பிடிக்கிறதுக்கும் இரவுல முழுமையாக நின்று வணங்குறதுக்கும் என்ன சிறப்பு இருக்கிறதோ அதே சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அப்ப அங்க கிடைக்கலண்டா 2வது ஆப்ஷன், அந்த ஆப்ஷனும் இல்லைண்டா 3வது ஆப்ஷன் கடைசியாக கையில் இருக்குது. அதுலேயும் 2 இரவு போயிடுச்சு, 21 போயிட்டு 23 போயிட்டு இன்னைக்கு 25 கையில் இருக்குது.
ஒற்றைப்படை என்று சொல்லி 10 நாட்களை வீணாக்கிடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். இது வரும் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணலைன்னா உடுப்பு வாணும். இந்த ரமதானுக்கு எங்களுக்கு மக்ஃபிரத் வேணும், மக்ஃபிரத் வேணும். இந்த சீசனை பிளான் பண்ணுங்க. இந்த சீசனை இப்போ வார வருஷம் இந்த சீசன் இப்படியாப்பட்ட ஒன்றாக அமைஞ்சிருக்குமாக இருந்தால் இதுக்கு இந்த ரமதான்ல தௌபா செஞ்சுட்டு வார ரமதான் இப்படியாப்பட்ட ரமதானாக மாறுவோம். பெண்களும் சேர்ந்து, வீட்டில் உள்ளவங்களை எல்லாரும் சேர்ந்து அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை அடைகிறதுக்கும் நரக விடுதலை அடைகிறதுக்குமான ஒரு முயற்சியாக இந்த ரமதானை நாங்கள் மாற்றுவோம். அப்படி இருந்தால் அன்பான சகோதரர்கள், இது ஒரு பெரிய ஒரு பாக்கி. ரமதான் ஒரு மனுஷனுக்கு வந்தபோது அல்லாஹ் இந்த சமூகத்தினர்களை 3 தாராக பிரித்தான். ரமதான் இதில் நானும் நீங்களும் எங்கே நிற்கிறோம் என்றதை பார்த்துக்கிறோம். ரமதான் இந்த உம்மத்துக்கு கிடைச்ச பொழுது அல்லாஹ் இந்த ரமதானை வச்சு இந்த சமூகத்தை 3ஆக பிரித்தான். ஒரு சாராருக்கு ரமதான் என்பது சரியான கஷ்டம். பகல் அவருக்கு பசியில் இருக்கணும், ராவேல தொழணும், அவங்க பகலெல்லாம் தூங்குவாங்க, பசி விளங்காமல் இருக்கணும்ன்றதுக்காக. மக்ரிபானா பகல்ல பசியில் இருக்கிறத நினைச்சு வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. திரும்பவும் அந்த சாப்பிட்ட டயட்ல ராவெல்லாம் உண்டோ களியாட்டங்கள்லையும் அதிலையும் கழிச்சிட்டு பிறகு சஹருடைய நேரத்தில் பகலெல்லாம் பசியில் இருக்கணும் என்ற பயத்துல திரும்பவும் வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. இதுதான் அவருடைய ரமதான். அல்லாஹ் அப்படியாப்பட்ட ரமதானுடைய கூட்டத்தெல்லாம் இன்னும் உங்களுக்கு சேர்க்கவே கூடாது. இன்னும் ஒரு சாராருக்கு ரமதான் நல்ல ஒரு சீசன், அவங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் கணக்கு ரமதானில் ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டார்கெட்ஸ் அவங்களுக்கு ஆகிறதுக்கு ஒரு நாளும் ரமதான் சம்பந்தப்படவே மாட்டார். ரமதானுக்கு முன்னால் 7:30 கடை மூட்டுறவங்க ரமதானில் 12 மணிக்கு தான் கடை மூடுவாங்க. அவங்களுக்கு ரமதான் என்றது ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சீசனாக இருக்கும். அவங்க ரமதான் அவங்க இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டார்கெட்ஸ் அடிப்பாங்க. ஆனால் ரமதான் அதுக்காக வேண்டி தரப்படலை. 3வது ஒரு சாராருக்கு இருக்கும், ரமதான் என்றது ஆகிரத்துக்காக வேண்டியும் கபருக்காக வேண்டியும் ஒரு சீசனாக பார்த்து இந்த ரமதான ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்க தனக்காக வேண்டி இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். ஒவ்வொரு நாள் ரமதானும் அவங்க எப்படி இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு நாள் ரமதானுடைய இரவு கழிக்கிற நேரத்திலையும் அவங்களுக்கு மனசுல ஓடிக்கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன லில்லாஹி உதகா வஸாலிக ஃபீ குல்லி லைலா, ரமதான்ல ஒவ்வொரு நாள் இரவுகள்லையும் அல்லாஹ் பல கோடிக்கணக்கான மக்களை நரக விடுதலை செய்கிறான். நரக விடுதலை என்னன்னு தெரியுமா? நரக விடுதலை என்றால் என்னன்னு தெரியுமா எங்களுக்கு? அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் எங்களோட உம்மட வயிற்றுல 4 மாத குழந்தையாக இருக்கிற நேரத்தில் ஒரு மலக்கு எங்களோட தாயுடைய வயிற்றுக்குள்ளால வந்து எனக்கும் உங்களுக்கும் ரூஹ் ஊதினார். ரூஹ் ஊதுற நேரத்தில் 4 விஷயத்தை என் ரூஹோட சேர்த்து என் வாழ்க்கையுடைய தலையெழுத்தாக எழுதுவார். அதில் ஒன்றுதான் ஷகியுன் அம் சயீத், நானும் நீங்களும் நரகத்துக்கு சொந்தக்காரரா அல்லது நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு சொந்தக்காரரா என்ற இந்த முடிவு அங்கு எழுதப்படும். இதை நாங்கள் எங்களோட வாழ்க்கை அந்த முடிவுக்கு ஏற்ற விதத்தில் தான் அமையும். இப்படி நரகவாதி என்பதாக எழுதப்பட்ட எத்தனையோ பேர் தனது தலை எழுத்துக்களை இந்த ரமதானுடைய மாசத்துல மாற்றுவார்கள். அங்கு எழுதப்பட்டது நரகம் அவர்களுக்கு. ஆனா ஒவ்வொரு ரமதான் அவருடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்தை மாற்றி அவர்களுக்கு எழுதப்பட்ட அந்த ஃபேட்டை, அவர்களுக்கு எழுதப்பட்ட அந்த கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட்டை ரீபிரிண்ட் பண்ணுவார்கள். இல்லை, நான் நரகத்துக்கு சொந்தக்காரர் அல்ல, நான் சொர்க்கவாதி என்ற இந்த சர்டிபிகேட் அவர்கள் ரமதான்ல அடைந்து கொள்வார்கள். அன்பான சகோதரர்கள், இதை அடைஞ்சு கொள்றதுக்கு நான் நீங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? அந்த 25 இரவுகள்ல எனக்கும் உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் இருக்குதா? நான் பிடிச்ச நோம்பும் என்னுடைய கயாமும் இந்த ரமதானுடைய இந்த இரவுகளும் இந்த பகல்களும் எனக்கு இந்த நரக விடுதலையை பெற்று தந்திருக்கும். இல்லாண்டால் அல்லாஹ் மன்னிக்கட்டும். இதுதான் நரக விடுதல். இதுக்கு நானும் நீங்களும் என்ன சரி செய்யவே வேணும்? என்னதான்
பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. குர்ஆன் சொல்லுது, மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது நல்லாகவே தெரியும். நாங்கள் சமூகத்துக்கு எங்களை எப்படியும் காட்டலாம், நாங்கள் எப்படியும் இருக்கலாம், ஆனால் நான் யாரு என்பது இங்கு இருக்கக்கூடிய எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நீங்கள் யாருன்றது நல்லா தெரியும். நீங்கள் சமூகத்துக்கு என்ன இமேஜை காட்டுறீங்க என்றது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அது சமூகத்துக்கும். நாங்கள் நரகத்துக்கு போக்குள்ள என்னோட எத்தனை பேர் சேர்ந்து நரகத்துக்கு வாரார் என்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அவனும் இங்க என்னோட இவனும் நரகத்தோட, அவனும் நரகத்தில் இருக்கிறான், இவனும் நரகத்தில் இருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் இங்க உண்டுக்கு இந்த மாதிரி அங்கேயும் அப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்றதுல எனக்கும் உங்களுக்கும் எந்த பொறுமதியும் இல்லையே. நாங்க யோசிக்கணும், இல்ல எனக்கு எப்படி சார் இந்த ரமதான்ல இந்த நரக விடுதலை வேணும்? அன்பான சகோதரர்கள், இங்க நானும் நீங்களும் ஓடணும் தனியத்தான். எங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் இதை விளங்கப்படுத்தலாம், விளங்கினால் அவர்களும் எங்களோட சேர்ந்து ஓடலாம். அவங்க ஓட விருப்பப்படலாட்டி நாங்கள் யாரையும் வற்புறுத்தி எங்களோட கையால் கூட்டி கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கு எல்லாருக்கும் தலைவர், தன்னுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சொன்னாங்க, யாராலும் ஒருத்தர் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களை நேசிக்கிறாங்கண்டா அவங்க என்ன நேசிக்கிறாங்க, யாரால் மொத்தர் அவர்களை நோவிக்கிறாங்களாக இருந்தால் அவர்கள் என்னை நோவிக்கிறதுக்கு சமம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த, அவர்களுக்கு நெருக்கமான அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார் வலா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. ஃபாத்திமா, உன்னை நரகத்தை விட்டும் பாதுகாக்கிற பொறுப்பு அது உனக்கு தான் இருக்குது. நான் நபி என்றதனால நாளை கியாமத்தினால என்னால உனக்கு எதுவும் செய்ய முடியாது. அன்பான சகோதரர்களை, இங்கு நாங்க வந்ததும் தனியத்தான், புகப்போறதும் தனியத்தான். வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தன், நாங்க கியாமத்தினால எழுப்பாட்டப்பட போறதும் தனியத்தான். நானும் நீங்களும் அல்லாஹுக்கு முன்னால தனியாக நிறுத்தப்பட்டுத்தான் கேள்வி கணக்கு கேட்கப்படுமே தவிர இன்னொருவருடைய வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் இன்னொருவருடைய வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் பொறுப்பே இல்லை. எல்லாருக்கும் நாம் நல்லதை சொல்லிக் கொடுக்கலாம். எனது குழந்தை, எனது மனைவி, என்னை சூழ இருக்கிறவர்களுக்கு இதுதான் சரியான பாதை, இந்த பாதையில போனா தான் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொல்லி அவர்களுக்கு நல்லதை சொல்லி ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர், அவர்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. யூ ஆர் எ ரிமைண்டர். நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இங்க அழைத்து கொண்டு போக முடியாது. இது எல்லாரும் தனியாக போற வேண்டிய பயணம். அவங்கவங்களுக்கு இங்க அவர்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது, அவர்களுக்கான சாய்ஸஸ் இருக்குது. அன்பான சகோதரர்களை, நாங்க என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கான கான்சிக்வன்சஸை நாங்க தான் ஃபேஸ் பண்ணணுமே தவிர மூணாவது ஒருத்தரை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இங்க இல்லை. அப்படி அல்லாஹ் ஒரு நாளும் இன்னொருடைய தவறுக்கு இன்னொருவரை என்ன செய்ய மாட்டான். அல்லாஹ் கியாமத்தினால் அநியாயமாக யாரையும் அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனை செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அடியார்களே, நான் எனக்கு அநியாயம் செய்யறத நான் ஹராமாக்க இருக்கிறேன். இன்னமா ஹிய அஅமாலுக்கும் உஹ்ஸீஹா லக்கும் சும்ம உவஃபீஹா இய்யாக்கும். எங்கட எல்லாரோட கையிலையும் இந்த ஏடுகள் தரப்பட்ட பொழுது அந்த ஏட்டை தந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இன்னமா ஹிய அஅமாலுக்கும், இதெல்லாம் நீங்க செஞ்சதுதான். உஹ்ஸீஹா லக்கும், இதில் ஒவ்வொன்றையும் பெர்ஃபெக்டாக நான் இங்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். சும்ம உவஃபீஹா இய்யாக்கும், அந்த ரெக்கார்ட் பண்ணின அந்த ரிப்போர்ட் தான் நம்மளோட கையில தரப்பட்டிருக்குது. அதை நீங்க படிச்சு பாருங்க. ஃபமன் வஜத கைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ், அதுல நீங்க நல்லது செஞ்சிருந்தால் அல்லாஹுக்கு நீங்க நன்றி செலுத்திக் கொள்ளுங்க, அல்லாஹை புகழ்ந்து கொள்ளுங்க. ஃபமன் வஜத கைர தாலிக் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸ, அது இல்லாத வேறொன்று அதில் இருக்குமாக இருந்தால் நீங்க யாரை பார்த்தும் குறை செல்லாதீங்க. நீங்க யாராலும் ஒருத்தருக்கு குறை செல்றதாக இருந்தா நீங்க உங்களை குறை சொல்லிக் கொள்ளுங்களே தவிர இதுக்கு வேறொருவர் காரணமாக இருக்க மாட்டாரு. என் உம்மா அப்பா என்ன இப்படி வளர்க்கலையே, நான் இருந்த என்வரான்மெண்ட் இப்படியே, என் நண்பர்கள் இப்படியே. அன்பான சகோதரர்கள், இது எதுவும் வலவ் அல்கா மஆதீரா, இந்த எந்த எக்ஸ்கியூசஸும்
கியாமத்தினால் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அன்பான சகோதரர்களே, எங்களோட தாய்மார்களே, சகோதரிகளே, லைஃபுடைய டிரெக்ஷனை கொஞ்சம் ஒருக்க நாங்கள் யோசிப்போம். எங்கே போகிறோம், எந்த டிரெக்ஷனில் நானும் நீங்களும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், சரியான ஒரு டிரெக்ஷனாக இல்லையா? இந்த டிரெக்ஷனில் நான் போனால் நான் அடைய வேண்டியத்தினால் அடைய முடியுமா, முடியாதா? அன்பான சகோதரர்களை, இது வரும் வரைக்கும் இந்த 25 இரவுகள் ஏதோ நடக்கலை என்றிருந்தால் மீதமாக இருக்கிற அந்த நாளில் சரி ட்ரை பண்ணுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இப்படி கோடிக்கணக்கான மக்களை இட்டுட்டு போய் ரமதானுடைய கடைசி நாள், அது சில நேரம் வரக்கூடிய வியாழக்கிழமையாக இருக்கலாம், அப்படி இல்லை எங்களுக்கு அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து அன்று ஏதோ ஒரு காரணத்தினால புற காணல் என்றால் வெள்ளிக்கிழமையும் நோன்பு பிடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி இரவண்டு அல்லாஹ் ரமதானுடைய ஆரம்ப நாளிலிருந்து கடைசி நாள் வரும் வரைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சானோ அதுக்கு ஈக்குவலான நம்பரை கடைசி நாளில் நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். இந்த 5 நாளில் எங்களோட அழுகையும் நானும் நீங்களும் என்ன அல்லாஹுக்கு முன்னால் ப்ரூஃப் பண்ணுற விதமும், அல்லாஹுக்கு முன்னால் நான் இல்லை, எனக்கு தவறிட்டு, நான் இதெல்லாம் விளங்கல்ல, எனக்கு ரமதான் இவ்வளோ சீரியஸ் என்றதை நான் உணர்ந்து கொள்ளல, ஏதோ நான் ரமதானை கழிச்சிட்டேன். ஆனால் மீதமாக இருக்கக்கூடிய இந்த 5 நாள் நோன்பு முறையான நோன்பாக இருக்கும். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நியத்து வைங்க, இந்த நோன்புடைய பெருநாளுடைய நாள் வரும் வரங்காட்டியும் யாரை பத்தியும் பேச மாட்டேன். நீங்க இந்த 5 நாள் இப்படி நோன்பு பிடிச்சு பாருங்க, நோன்பு எப்படி இருக்கும். சரி, கண் எந்த தவறையும் பார்க்கக்கூடாது, காதால எந்த பாவத்தையும் கேட்கக்கூடாது. அப்படியாப்பட்ட பகல்களும் அந்த பகலோடு சேர்த்து இரவுகள் எப்படி வரணும்டா, இரவுகள் திரும்பவும் ஒரு முறை கியாமுல் லைலையும் இஸ்திக்ஃபார்லையும் துஆக்கள்லையும் கழிச்சு கொண்டே இருப்போம். இப்படி இந்த 5 நாள்கள்லையும் அல்லாஹ்விடத்துல ஒன்றை மட்டும் கேளுங்க. எது? மா அஸாபக லம் யகுன் லியுக்திஅக் வமா அக்தஅக லம் யகுன் லியுஸீபக். ஒன்று இருக்குது, அது ஹைருன் மஹ்த். அவைகள் உண்மையிலேயே உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்க முடியுமான பியோ ஹைர். அது எல்லாமே ஆகிரத்தோட சார்ந்தவைகள். அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்கள்ல எங்களுக்கு தரப்பட்ட இந்த துஆவை நான் இப்படியாப்பட்ட நோன்பொண்டு பிடிச்சி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி தஅவத்துன் லா துரத். ஒரு நோன்பாளியுடைய துஆவை அல்லாஹ் ஒரு நாளும் மறுக்க மாட்டான். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்னத்தை கேட்கணும்? அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை கேட்போம், யா அல்லாஹ் நரக விடுதலையை மட்டும் தந்துரு. அன்பா, உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் ரிஸ்க் அல்லாஹ் எழுதியிருக்கான். அந்த ரிஸ்கை நானும் நீங்களும் முயற்சி செஞ்சுதான் அடையணும். ஆனால் அன்பான சகோதரர்களே, நாங்கள் கூடுதலாக கேட்டோம் என்றதுக்காக கூட கிடைக்க போறதும் இல்லை, நாங்கள் குறைவாக முயற்சி செய்தோம் என்றதுக்காக எங்களுக்கு எழுதப்பட்டது எங்களை விட்டு தவற போறதும் இல்லை. இங்கே எல்லாமே எழுதப்பட்டு முடிக்கப்பட்டிருக்குது. எழுதப்பட்டு அல்லாமா அத்தாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் தனது வாழ்க்கையில தனக்கு எது எல்லாம் எழுதப்பட்டிருக்குது என்றதை நம்பி இருக்கிறானோ எழுதப்பட்டத்தை அடையிறதுக்கு இவ்வளோ முயற்சி செய்கிறான். ஆனா தனது வாழ்க்கையில எது எல்லாம் அடைய வேண்டும் என்பதாக அவனுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறதோ இவைகளை அடையிறதுல மனிதன் எழுதப்பட்டதுக்கு செய்கிற முயற்சி அளவாவது இதில் நானும் நீங்களும் செய்யறதில்லையே. அன்பான சகோதரர்களே, இன்வெஸ்ட்மெண்ட் என்று வார நேரத்தில் நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு போகிறீங்க. ஒரு வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணினால் 10%, இன்னொரு வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணினால் 30%. நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? 30% தான். யாருமே 10% இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். ஏன்னா இதில் வாரத்தை விட முதல்ல ரிட்டர்ன் கூட. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் வியாபாரத்தை இபாதத்தோடைய நோக்கத்தோடு செய்யும் பொழுதும் அங்கேயும் மனிதனுக்கு கூடி இருக்குது, அங்கேயும் மனிதனுக்கு கூடி இருக்குது. ஆனா அதுல வார ரிட்டர்னும் ஒரு மனிதனுக்கு ஃபர்தான தொழுகையில் இமாம் ஜமாத்ல கிடைக்கிற ரிட்டர்னும் உண்டல்ல. நமக்கு எல்லாம் இபாதத்து தான். ஆனால் அந்த இபாதத்துல எங்கெங்க எதுக்கு கூட ரிட்டர்ன் இருக்குதோ அந்த கூட ரிட்டர்ன் உள்ளவைகளை இன்னொன்றுக்காக நாம் இழக்கிற ஒரு சமூகமாக மாறக்கூடாது. வாழ்க்கையில எப்பையும் இதெல்லாம் வேண்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வேண்ட கேபிட்டல். நான் ஏண்ட கேபிட்டலுடைய சைஸ் எவ்வளவு இருக்குதோ அங்க போய்த்து அந்த கேபிட்டலுடைய சைஸுக்கு தான் எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒன்று ஆகிரத்துல வாங்கலாம். எனவே நானும் நீங்களும் இந்த எதிர்பார்ப்போடைய அல்லாஹ்விடத்துல நரக விடுதலையை கேட்போம். உலமாக்கள் கேட்டாங்க, சொன்னாங்க,
ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ் கொடுத்துட்டா சில நேரம் அந்த பாவ மன்னிப்பு இந்த ரமதான்ல கிடைச்சதுக்கு பின்னால இன்னும் ஒரு முறை மனிதன் தவறுகளில் ஈடுபடலாம். அதுக்கு தௌபா கிடைக்காம மனிதனுக்கு மௌத்து வரலாம். ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல நரக விடுதலையை கேட்டு அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நரக விடுதலையை கொடுத்துட்டால் அந்த மனிதன் பாவத்தில் ஈடுபட்டாலும் அந்த மனிதனுக்கு தௌபாவை நசீபாக்காமல் அல்லாஹ் அந்த மனிதனை மௌத்தாக்க மாட்டான். ஏன்னா நீங்க நரகத்துக்குள்ளவர் அல்ல, நீங்க சொர்க்கத்துக்குள்ளவர். உங்களோட மௌத்து நல்லதாக அமையும், வாழ்க்கை சிறந்ததாக அமையும். இங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதா? இங்க பிரச்சனை இல்லாதவர்கள் யாரும் வாழவும் இல்லை, வாழ போவதும் இல்லை. ஆனால் எங்களோட வாழ்க்கையில அடுத்த ஒரு வாழ்க்கையில இங்க நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி அங்கேயும் போய் கஷ்டப்பட்டுடக்கூடாது, இங்க இழந்தது போன்று அங்கேயும் போய் இழந்துடக்கூடாது. அதுக்கான ஒரு முயற்சியாக ரமதானை மாற்றுவோம், செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இருக்கிற இந்த நாட்களை முறையாக நாங்க பாவிச்சுக்கிறோம். கடைசியாக ஓகே, கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ரமலான் என்று சொல்றது இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை செய்கிறது, பெரிய ஒரு மாற்றத்துக்கு. நீங்க யோசிங்க, ரமதான்ல ஏன் இவ்வளோ முக்கியம் உண்டா? எங்களை பசியில வச்சு எங்களோட நஃப்ஸையும் நாங்கள் பலவீனப்படுத்தியிருக்கிறோம். ரமதானுடைய காலப்பகுதியில் இந்த 5 நாள் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் ரமதானில் உங்களோட டேஸையும் உங்களோட நைட்ஸையும் நீங்கள் இஃபெக்டிவானதாக மாற்றணுமாக இருந்தால் உங்களோட மீல்ஸ் கட்டாயமாக கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டும். நீங்கள் ரமதானுக்கு வெளியில் சாப்பிட்ற குவான்டிட்டியை விடவும் ரமதானுடைய காலத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுடைய குவான்டிட்டி குறைவாக இருக்கும். ரமதானுடைய காலத்தில் மீல்ஸ் நீங்கள் கூடுதலாக சாப்பிட்டால், என்னுடைய லெவல் கூடுமாக இருந்தால், உங்களுடைய நஃப்ஸு ஷைத்தான் அங்கால கட்டப்பட்டிருந்தாலும் நஃப்ஸு ஷைத்தானுடைய வேலை அவர் சேர்ந்து செஞ்சுடுவார். இதாக முக்கியம். சஹருக்கான மீல்ஸுடைய லெவலை ஃபைனலைஸ் பண்ணுங்க. இஃப்தாருடைய மீல்ஸ் இவ்வளோ தான், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிடுவேன், இவ்வளோ தான் தண்ணிக்கு. ரமதான் என்றது இப்படி இருந்தால் தான் இந்த எக்ஸ்பெக்டட் டார்கெட்ஸை ரமதானில் அடையலாம். ஆக முக்கியம். யாத்திகாஃபில் இருக்கிறோம், மத்தல் இருக்கிறோம், அவர் சாப்பாடு கொண்டாடுறாரு, இவர் கொண்டாடுறாரு, அது நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டோமாக இருந்தால் இதுக்குள்ளால இருந்து எங்களோட நஃப்ஸு பலவீனப்பட மாட்டார். நஃப்ஸு அதுக்கான எக்ஸசிவ் ஃபுட் வந்தால் அது ஜென்ரேட் பண்ற எக்ஸஸ் ஆன அந்த எனர்ஜியை அது எப்படி சரி பள்ளிக்குள்ளால இருந்து பாவத்தில் உங்களை பாவ வைக்க வச்சிடும். அது எப்படியோ ஒரு விதத்தில் நஃப்ஸை உங்களை என்கேஜ் பண்ண வச்சிடும். அதனால மீல்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆக முக்கியம். 2வது விஷயம், ரமதானுடைய பகுதியில் அல்லாஹ் எங்களுக்கு எப்படி ஆக்கி தந்திருக்கிறான் என்றால் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணப்பட்டிருக்கு. சொர்க்கத்துடைய வாயில் அல்லாஹ் திறந்து தந்திருக்கிறான், நரகத்துடைய வாயில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூடி இருக்கிறான், எல்லா பெரிய ஷைத்தான்களையும் அல்லாஹ் கட்டி வச்சிருக்கிறான். அப்போ நீங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிறீங்க, அந்த யுத்தத்தில் ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், அதுக்கு பின்னால் இருக்கிற அடுத்த வெல் ட்ரெயின் ஃபோர்ஸஸ், இவங்க யாருமே இல்லை. புதுசாக ஆர்மிக்கு ஜாயின் பண்ண யங்ஸ்டர்ஸ் தான் வெப்பன்ஸோடு இருக்கிறாங்களாக இருந்தால் அவங்கள டிஃபீட் பண்றது லேஸ். யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சின்னவர்கள் தான் இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்கள், அது மாதிரி தான் ரமதானுடைய காலத்துல எல்லா பெரிய ஷைத்தான்களும் கட்டப்பட்டு சின்ன ஷைத்தான் மட்டும்தான் இருக்கிறார்கள். இவர்களை கூட என்னாலையும் உங்களாலையும் டிஃபீட் பண்ண இயலாது என்றிருந்தால் எங்களுடைய ஸ்பிரிச்சுவலிட்டி எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது என்றதை பாருங்க. ஷைத்தான் கட்டப்பட்டு இருக்கிறான். சின்ன ஷைத்தான்கள், அந்த சின்ன ஷைத்தான்கள் கூட என்னையும் உங்களையும் விருப்பமான விதத்துல மிஸ்கைட் பண்ற அளவுக்கு நாங்க வீக்காக இடக்கூடாது. இதுதான் இது ஆகப்பெரிய ஷைத்தான் கட்டப்பட்டிருக்கிறார். ஆனா சமூகத்துல ஃபசாதுக்கும் பிரச்சனைகளுக்கும் ரமதானுடைய காலப்பகுதியில குழப்பங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ரமதானுக்கு வெளியால செய்யாத தவறுகளை ரமதான் இரவு பூலாக முழிச்சு கொண்டு செய்கிறோமே. இவ்வளவுக்கும் உடைய நஃப்ஸுடைய ஸ்ட்ரென்த்தை பாருங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்குற எக்ஸசிவ் ஃபுட். 2வது விஷயம், இந்த சின்ன ஷைத்தான் எங்களை இந்த அளவுக்கு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு எங்களோட உடம்பு வீக்காக போயிருக்குது. அன்பான சகோதரர்கள், எத்தனை பேர் இருக்கிறோம், ஜிம்முக்கு போகிறோம், 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ வெயிட் தூக்குறோம். ஆனால் அதான் சுபகுக்கு அதான் சொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு 250 கிராம்ஸ், ஒரு 500 கிராம்ஸ், 600 கிராம்ஸ் பாரமுள்ள ஒரு பிளாங்கெட்டை தூக்கி போடக்கூட முடியாத அளவுக்கு உள்ளம் வீக்காக இருக்குது. இந்த பொடி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன பிரயோஜனம் இருக்குது? அன்பான சகோதரர்களே,
சில மக்கள் இருக்கிறார்கள், வாழ்கிற காலத்திலே உடம்புல உசுறு இருந்தாலும் அவனுடைய ஹார்ட் எல்லாம் டெட்டாக போயிருக்கும். சொன்னாங்க, இந்த மனுஷனை விடவும் வேர்ஸ்டான ஒரு சமூகம் வேறு யாருமே இருக்க மாட்டார். அவன் வாழக்குள்ளேயே மௌத். அவங்களுக்கு மௌத்துன்றது எஸ்பெஷலாக திரும்ப தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு அவனுடைய ஹார்ட், அவனுடைய ஸ்பிரிச்சுவலிட்டி என்றது எப்பயுமே ஜீரோ. எனவே அன்பான சகோதரர்களே, ரமதானுடைய காலப்பகுதியை இதனால தான் அல்லாமா லுக்மான் அல் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றிருந்தால், ஒரு மனிதன் யுத்தத்துக்கு போறார். கொஞ்சம் தூரம் போகிற நேரத்தில் அவர் தூக்கிக்கொண்டு போய்த்து இருந்த அந்த வால் நினைச்சால் இந்த வாலெல்லாம் தூக்கிக்கொண்டு போகிறது சரியான கஷ்டம். இதெல்லாம் பாரம்னு சொல்லி அந்த வாலை வீசினார். இன்னும் கொஞ்சம் தூரம் போக்குள்ளே அவர்கிட்ட மேலில் போட்டுட்டு இந்த ஷீல்டை வச்சார். இதெல்லாம் எவ்வளோ வேறுக்குது, கஷ்டமாக இருக்குது, இதுவும் தேவையில்லைன்னு சொல்லி அதையும் கலட்டி வீசினார். இன்னும் கொஞ்சம் தூரம் போக்குல பார்த்தாரு, இது இன்னத்துக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் கட்டி வச்சுக்கொண்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அதையும் தூக்கி வீசிட்டு கடைசியாக போய் அந்த போர்க்களத்தில் இறங்குற நேரத்தில் போர் செய்கிறதுக்கு கையில் வாளும் இல்லை, தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு தனக்கு ஷீல்டும் இல்லை, தன்னுடைய பசியையோ தாகத்தையோ போக்கிக் கொள்றதுக்கு தனது கையில் சாப்பாடும் இல்லாத நேரத்தில் தன்னுடைய எதிரிகள் எந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருந்தாலும் இவரை முறையடிக்கிறது, இவரை தோக்கடிக்கிறது இவ்வளோ லேசாக இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு லுக்மான் அல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னையும் உங்களையும் இந்த யுத்த களத்தில் பாதுகாக்கிறதுக்கு தான் ஃபர்தான தொழுகை. என்னையும் உங்களை இந்த யுத்த களத்தில் பாதுகாக்கிறதுக்கு வால் மாறி தரப்பட்டது ஃபர்தான தொழுகை. என்னையும் உங்களையும் இந்த யுத்த களத்தில் ஷீல்டாக தரப்பட்ட குர்ஆன் திலாவத்துகளையும் ஜிக்ர்களையும் அஸ்கார்களையும் என்று சொல்லி எல்லா நல்லமல்களையும் விட்டுட்டு போட்டு எங்களோட கல்பப்படியே வீக் ஆகிட்டு சின்ன சின்ன அனிமிகளையும் கூட, இந்த சின்ன சின்ன ஷைத்தான்களை கூட நம்மால் முறையடிக்க முடியாத அளவுக்கு நானும் நீங்களும் வீக் ஆகிடக்கூடாது. எனவே அல்லாஹ் அப்படியாப்பட்ட நிலைமையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானா. கடைசியா ரமதான் இதெல்லாத்தோடையும் சேர்த்து ரமதான் எனக்கும் உங்களுக்கும் இந்த பெரிய ஒரு களத்தை அமைச்சு தந்திருக்குது. வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஒன்றை கொண்டு வரதுக்கு, ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. இதனால ரமதான் எல்லா பகுதிகளும் எல்லாரும் இதை விளங்குறது தான். ரமதான் என்று சில ரமதானுடைய காலப்பகுதி தௌபாவுக்குரிய ஒரு காலமாக நானும் நீங்களும் பார்க்குறோம். எல்லாரும் ட்ரை பண்ணுறோம் ரமதானுடைய காலத்தில் தௌபா ஒன்று செய்யணும், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒன்று வரணும் என்பதாக நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் முன்னால் இதனுடைய ஆரம்பத்தில் இந்த ஆயத்து நான் நினச்சி இந்த ஆயத்தில் கொஞ்சம் டீப்பாக போய் நாங்கள் தௌபாவை டீப்பாக விளங்குவோம் என்பதாக. ஆனால் ஒரு மேல்வாரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். தௌபா என்றது என்ன? நாங்கள் கடைசிக்கு யாரோ ஒரு ஹஸ்ரத்தை கொண்டு வர போகிறோம், அந்த ஹஸ்ரத் துவா கேட்டு நாங்கள் ஆமீன்னு சொல்லிட்டு போய் இதை தௌபாவாக எடுத்துக்கொண்டு போக போகிறோம். அன்பான சகோதரர்களே, தௌபா என்றது இதுதானா? எதுக்கு நாங்கள் தௌபான்னு சொல்லி பேர் வைக்க போகிறோம்? குர்ஆன் எதை பார்த்து தௌபா என்பதாக சொல்லியிருக்குது? சூரத்து தௌபா. இந்த தௌபாவில் அல்லாஹ் அந்த சூராவுக்கு தௌபான்னு பேர் வச்சதே இந்த நிகழ்வை வச்சு தான். சஹாபாக்கள்ல 3 பேர் செஞ்ச ஒரு தவற குர்ஆன் பேசுது. அந்த செஞ்ச அந்த 3 பேரும் அந்த தவறுக்கு எப்படி தௌபா செஞ்சாங்க என்றத அல்லாஹ் ஒரு சூறாவாகவே இறக்கியிருக்கிறான். குறைஞ்சபட்சம் நானும் நீங்களும் இதை வாழ்க்கையில் உணர்ந்து வாழ்க்கையில் தவறு செஞ்சால் எங்களோட வாழ்க்கையிலும் இப்படி தௌபா செய்வோம். இதுக்குத்தான் தௌபா. இங்கே யாருமே பரிசுத்தமானவர்கள் அல்ல. பேசுகிற நானும் இல்லை, கேட்குற நீங்களும் இல்லை. எங்களை எல்லாருக்கும் நன்மைகளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் ஆசை இருக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ஏதோ ஒரு பாவத்தை கொண்டு சோதித்திருப்பான். இங்கே யாரும் சுத்தமானவர்கள் அல்ல. எல்லாருக்கும் தெரியும், அவங்களோட மனசில் கையை வச்சு பார்த்தா ஏண்ட வீக் பாயிண்ட் எங்கே இருக்குது, நான் இதில் வீக். சில மக்களுக்கு காசு பணத்தில் வீக், சில மக்கள் சொத்து சுகத்தில் வீக், சில மக்கள் பெண்கள் என்று வந்துட்டா வீக், சில மக்கள் கண் பார்வை என்று வந்துட்டா வீக். இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு விதத்தில் பலவீனர்களாகத்தான் படைச்சிருக்கிறான். எங்களோட பலவீனம் எங்கே இருக்குது என்ற ரமதான் முதலாவது ஐடென்டிஃபை பண்ணோம். அன்பான சகோதரர்கள், நீங்கள் வேறு யாரிடத்தையும் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ்விடத்தில் மட்டும் முறையிடுங்க. அதான் இந்த விஷயத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன். ஏன் இந்த பலவீனத்தை நான் ரமதானில் கலையோணும்? ஏண்ட ரமதானுக்கு பிறகு இந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும். ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்டாங்க, ஒரு மனிதன் தௌபா செஞ்சிட்டாரு, அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது என்றத எப்படி புரியலாம்?
இந்த சம்பவம் அதுக்கும் அழகாக சொல்லுது. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், எப்போ மனிதனுக்கு எந்த பாவம் இனிப்பாக இருந்துச்சோ அந்த பாவம் பிட்டராக கசப்பாக மாற வேண்டும். ரெண்டாவது, அந்த தவறு அவருக்கு ஞாபகம் வந்துட்டா அவர் விளங்காமல் அவருடைய வாயிலிருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் வானம், இதை கண்டு முடிஞ்சு இதில் ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு பின்னால போயிட்டு இந்த வாழ்க்கையை நான் நாசமாக்கி முடிஞ்சு திரும்பவும் இன்னொருக்கு இந்த ஜாகிலியத்துக்கு இந்த இருளுக்கு நான் வாழ்க்கையில போக மாட்டேன் என்றது ஒரு மனுஷனுக்கு ஃபீல் ஆனால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில தௌபா நசீபாக்குறான் என்றது அர்த்தம் இல்லை. ரமதான் முடிஞ்சும் ரமதானுக்கு முன்னால எதை நாங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை என்பதாக நினைச்சோமோ அது இன்னமும் இருக்குது என்றிருந்தால், அன்பான சகோதரர்களை, யாரு எவர் வந்து துஆ கேட்டாலும் இன்னமும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அதிலிருந்து அகற்றல என்றது தான் அடையாளம். இது எல்லாருக்கும் அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அப்ளை ஆகும், இன்க்ளூடிங் மீ. இதுக்கு நீங்க ரமதான்ல ஒர்க் பண்ணலாம். ஒரு 10 ரமதான் இப்படி 10 பாவங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட 10 வீக்னஸ், ஒரு ரமதான்ல ஒரு வீக்னஸை நீங்க ஓவர் கம் பண்ணினாலும் 10 ரமதான் உங்களுக்கு கிடைச்சால் நீங்க வாழ்க்கையில வலியுல்லாவாக மௌத்தாகலாம், வலியுல்லாவாக மௌத்தாகலாம். ஆனா அதுக்கு ஒர்க் பண்றது லேசி இல்லை. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅல ஸலாஸத்தி அல்லதீன குல்லிஃபு ஹத்தா இதா ضاقت عليهم الارض بما رحبت وضاقت عليهم انفسهم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9ல தபூக்குக்காக வேண்டி போறாங்க. எங்கோக்கு? ரோமர்களோட நடந்த முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன யுத்தம். பெரும் படையோடு அவங்க வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய அந்த காலப்பகுதியில் மதீனாவில் அது சமர் டே பீக். மதீனா என்று சொல்றது ஒரு எக்ரிகல்ச்சரல் லேண்ட். மதீனாவுடைய எக்கனாமியுடைய பெரிய பங்களிப்பு இருந்துச்சு வந்து அவருடைய எக்ரிகல்ச்சரில். எல்லாரும் ஹார்வஸ்ட்டுக்கு கிட்டவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் இந்த படையெடுப்பை செய்ய வேண்டிய ஒரு கட்டம் இருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அழைச்சாங்க. இதில் பல சஹாபாக்களுடைய அவர்கள் எப்படி அவருடைய சொர்க்கத்தை இந்த கட்டத்தில் தயாரித்து கொண்டாங்க என்றதெல்லாம் உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் படை தயாராகுது. போன சஹாபாக்கள்ல சில சஹாபாக்கள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவர்களை ஒரு மொடலாக வைக்கிறதுக்காக வேண்டியா இருக்கும், அவர்களுக்கு அல்லாஹ் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கினார். பிறகு குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அவருடைய வாழ்க்கையுடைய தௌபாவை அல்லாஹ் காட்டினான். அதில் ஒரு வாலிபர், நான் வாலிபர்களோட பேசுகிறேன், ஒரு 25-30 வயசுக்கும் இடைப்பட்ட ஒரு யங் அன்சாரி சஹாபி கஅப் இப்னு மாலிக் சொன்னாங்க, வகுந்து ரஜுலன் ஷாபன். அதே நேரத்தை நான் ஏண்ட லைஃப்ட கரியர்ல நான் பீக்ல இருந்த நேரம் அது. ஏண்ட உடம்புல நான் ஏண்ட லைஃப்ல ஆக ஸ்ட்ராங்காக வகுந்து வமா குந்து அக்வா வைஸர மின் ذلك اليوم. அந்த நேரத்துல நான் ஏண்ட லைஃப்ல ஆக கூடுதலாக ஃபைனான்சியலி நான் சவுண்டிங், அதே நேரத்தில் என் உடம்புல ஹெல்த்லையும் வெரி ஸ்ட்ராங்காக இருந்த பீரியட் தான் அந்த நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன எப்படி சோதிச்சான் என்றிருந்தால் சொன்னாங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எல்லா வசதியும் தந்திருந்தான். ஏதோ ஒரு சில காரணங்கள் ஷைத்தான் என்ன போஸ்ட்போன் பண்ண வச்சான். நாளைக்கு போவோம், நாளண்டைக்கு போவோம், அடுத்தண்டு போவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபாக்கள் எல்லாரும் போனாங்க. அல்லாஹ் என்ன ஏதோ ஒன்று ஆக்கிட்டான். எந்த மனசுல நாளைக்கு சரி வரும், நான் வெள்ளைக்காகுவேன், இன்றைக்கு போவேன் என்று நினைப்பேன், ஆனால் இன்றைக்கு போகாம அந்தியாகிடும். நாளைக்கு நினைச்சேன், நாளண்டைக்கு போவோம் என்று நினைச்சு இந்த நாட்கள் அப்படியே கழிஞ்சு போயிட்டு. அன்பான சகோதரர்கள், இது மாதிரி எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில சில கட்டங்கள் வரும். இன்றைக்கு நான் தொழுகை ஆரம்பிப்போம், இன்றைக்கு சுப வைப்போம், இல்லை நாளைக்குலேருந்து சுப ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளைக்கு நினைப்போம், சரி இல்லை நாளண்டைக்கு செய்வோம். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதனை ஷைத்தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ட்ராப் போஸ்ட்போன். நாளைக்கு, நாளண்டைக்கு, கடைசி வரும் வரக்காட்டியும் மௌத்து வரும். ஆனா எங்களுக்கு சுபகுடைய தொழுகை வாழ்க்கையில நசீவாக மாட்டார். இந்த பாவத்திலிருந்து இன்றைக்கு நினைப்போம், இதுதான் கடைசியாக இந்த பாவத்தில் ஈடுபடுறது, இதுக்கு பிறகு பார்க்கறது, இதுக்கு பிறகு பேசுறது, இதுக்கு பிறகு செய்யறது இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு நினைச்சு கொண்டு அந்த பாவத்தில் இன்றைக்கு ஈடுபடுவோம். திரும்பவும் ஈடுபடக்குள்ளே அதே தான் நினைப்போம், இதுதான் கடைசி, இது பிற செய்ய மாட்டோம். அன்பான சகோதரர்களே, இப்படி பாவத்தில் ஈடுபட்டவர்கள், நன்மையான விஷயங்களை இப்படி போஸ்ட்போன் பண்றவர்களுக்கு கடைசிக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மௌத்து வரும். இந்த ரெண்டையும் மட்டும் கலர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டான். கடைசியாக ஒரு கட்டம் வந்துச்சு. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாலிபர் சொல்கிறார், எல்லாரும் போயிட்டாங்க,
இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு என்று சொல்லி என் காலமும் கழிஞ்சிட்டு நான் மதீனாவில் ஒரு 2-3 நாட்கள் போய் நான் மதீனாவில் நடந்து போனால் மதீனாவில் வயசாளிகளும் முனாஃபிக்குங்களும் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. அப்போ நான் யோசித்தேன், அடே நானும் இவனுங்களோடையா இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துச்சு. போய் போய் நானும் இவனுங்களோட இப்ப இருக்க வேண்டிய நான் இங்க இருக்க வேண்டிய ஒரு மனிதர் இன்றைக்கு இந்த ஆக்களோடு இருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில எங்களை சுத்தி இருக்கிறவர்கள் ஆக முக்கியம். நாங்க யாரோடு இருக்கிறோம்? அந்த எங்களை சுத்தி இருக்கிறவர்கள். இதனால தான் உலமாக்க சொல்ல துசாஹிப் மல்லா யன்ஹதுக ஹாலுஹு வலா யதுல்லுக அலல்லாஹி மகாலு. நாங்க யாரோட பலகோணமாக இருந்தால் குறைஞ்சது இப்படியாப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் சரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில சர்க்கிள் இருக்கணும். அவனை பார்த்தா எனக்கு புறாம வரும் மாதிரி, இவன்டா ஒரு இமாஞ்சமா தவற மாட்டாது. பாருங்க, எனக்கு அப்படி இல்லை. இவரை பார்த்தா அவருக்கு தஹஜ்ஜத் மிஸ் ஆகாது. அவருடைய கண்ட விஷயத்துல சரியான பேணுதல், அவருடைய வார்த்தைகளுடைய விஷயத்துல சரியான பக்குவம். அவர் இப்படி அவரை பார்த்தா நானும் வாழ்க்கையில என்னமாலும் ஒன்று செய்யணும் என்று சொல்லி யோசிக்கிறார். வலா யதுல்லுக அலல்லாஹி மகாலு. அதே நேரத்தில் அவர் உங்களோட பேசினா உங்களுக்கு உங்களோட கபரும் உங்களோட மஹ்ஷரும் அல்லாஹும் ஞாபகம் வரணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைச்சக்குள்ளேயே இந்த துனியாவுடைய ஆசையை வச்சுத்தான் படைச்சிருக்கிறான். இது இன்னொருத்தர் வந்து ஒர்க் ஷாப் செஞ்சு ட்ரைனிங் பண்ணி சாசி சம்பாரிங்கோ ஊடு கட்டுங்கோன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல தேவையில்லை. மனிதன் இந்த ஆசை இயற்கையில இருக்குது. இயற்கையில இல்லாத ஒன்றை உருவாக்குறது தான் கஷ்டம். மனிதனுக்கு இயற்கையில் இல்லாத ஒன்று தான் ஆகிரத்துடைய ஆசை. இந்த ஆசையை மனிதன் சம்பாரிச்சு தான் வாழ்க்கையில கொண்டு வரணும். உலமாக்கள் சொல்லுகிற இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க இதை வாழ்க்கையில செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு இடத்துல தண்ணி கிளாஸ் ஒன்று எடுத்து தண்ணியை இடத்துல ஊத்துங்க. தண்ணி எங்க போகும்? எந்த பக்கம் பள்ளமாக இருக்குதோ அந்த பக்கத்துக்கு தண்ணி போயிடும். பள்ளத்துக்கு நீங்க தண்ணியை தள்ளுறதுக்கு எந்த முயற்சியுமே செய்ய தேவை. ஆனால் இதே தண்ணியை நீங்க மேட்டொண்டுக்கு ஏற்றுறதாக இருந்தால் நீங்க எஃபோர்ட் ஒன்று போடத்தான் வேணும். சொன்னார்கள், இது மாதிரிதான் எல்லா உலகத்துல துனியாவையும் ஆகிரத்தையும் வச்சிருக்கிறது. இயற்கையில எனக்கும் உங்களுக்கும் வாகனம் வாங்கணும், மூடு கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்ற ஆசையை 4 பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் வச்சுத்தான் உருவாக்கணும் என்ற தேவையில்லை. இது மனிதனுக்கு இயற்கையாக இருக்கு. மனிதனுக்கு வாழ்க்கையில சம்பாதிச்சு அடைய வேண்டியது இது ஆகிரம் தான். சொன்னார்கள், இதை மனிதனுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நண்பர் வாழ்க்கையில இல்லாமல் இருக்கக்கூடாது. அவனை பார்த்தா பொறாம வரணும். அவனோட பேசினா கபரும் மஹ்ஷரும் அல்லாஹும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு நண்பர் வாழ்க்கையில கட்டாயமாக இருக்கணும். இது வாழ்க்கையில உங்களோட ஆகிரத்துக்கும் கபருக்கும் இது பாதுகாப்பாக இருக்கும். சொன்னார்கள், அப்ப கடைசியாக பார்த்தா இவனோல் தான் மிச்சமாக இருக்கிறான். அப்ப நாளும் போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு சிறந்த ஒரு லீடர் ஒரு கட்டத்துல தபூக்ல வச்சு கேட்டாங்க, மா ஃபஅல கஅப் இப்னு மாலிக், கஅப காணலையே, வர ரெடியாக இருந்தார் தானே. அங்கிருந்து ஒரு சஹாபி சொன்னாரு, காசி பணம் வந்தாச்சு, அதனால் ஆள் மாறிட்டார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பிஸ மா குல்த், இதெல்லாம் அசிங்கமான வார்த்தைகள் இல்லை. மா அலிம்னா ஃபீஹி இல்லா கைரா, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கஅப் நல்ல ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தாங்க, எந்த ஒன்றும் பேசல. கடைசியாக யுத்தம் நடக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியோட மதீனாவுக்கு திரும்பி வராங்க. இப்போ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் துடிக்குது. என்ன செய்யறது? எப்படி போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்க யோசிச்சாங்க, என்ன செய்வோம்? 2 நாள் 3 நாள் தூக்கம் இல்லை, யோசனை. இப்படி போய் சொன்னா சரி வருமா, அப்படி பேசினா சரி வருமா, இப்படி செல்லலாமா? அன்பான சகோதரர்களே, கஅப் இப்னு மாலிக் என்பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு புலவர். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல நாவன்மையை கொடுத்திருந்தான். அவருக்கு நினைச்சிருந்தா தன்னுடைய நாவால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏமாத்திருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறவங்க எல்லாம் இப்படி பேசினா சரி வரும். ஏன்னா இருந்தவனும் முனாஃபிக் தானே, மற்றவன் ஒருத்தரும் இல்லை. ஃபுல்லா கன்ஃபியூஸ். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வாராங்க. மதீனாவுக்கு வந்ததோடே அவர் மனசுல நிவெடுத்தாரு, இல்லை நான் உண்மையை மட்டும்தான் பேச போறேன், நான் வேற எதுவும் கதைக்கல என்ற முடிவோடே வந்தாங்க மஸ்ஜித் நபவிக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் இருந்துச்சு, காலையுடைய நேரத்தில் தான் சஃபர்ல இருந்து திரும்பி வராங்க. மஸ்ஜித் நபவியில தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 சொச்சம் மக்கள், அதிகமானவர்கள் முனாஃபிக்குகள் அந்த சஃப்ல நின்று கொண்டு இருக்கிறாங்க, கியூவில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்கு, யார் ரசூலுல்லாஹ், வைஃபுக்கு சுவாமி இல்லை, அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை, அதனால தான் வர கிடைக்கலன்னு சொல்லி எத்தனையோ பேர் பொய்யை சொல்லி சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும்
அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிக்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு திருப்பி அனுப்பினாங்க. கடைசியாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். வந்து அப்படியே சொன்னார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து அப்படியே உட்கார்ந்தேன். ஃபதபஸ்ஸம தபஸ்ஸும முக்திபின், என்னை முகத்தை பார்த்து சிரிச்சாங்க. ஆனால் அது சிரிப்பல்ல, கடுகடுத்தான். கேட்டாங்க, மா ஹல்லஃபக் மா ஹல்லஃபக், கஅப் என்ன நடந்துச்சு, வரல. இப்தஐத தஹ்ரக், எனக்கு தெரியும் நீங்க போறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சீங்க, போறதுக்கு தேவையான வாகனத்தை ஒட்டகத்தையோ குதிரையோ நீங்க வாங்கினீங்க தானே, எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பின்னால ஏன் கஅப் நீங்க வரல? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமாக இருந்தால் உங்களை ஏமாத்துற அளவுக்கு எனக்கு பொய் சொல்லலாம். அல்லாஹ் எனக்கு அந்த நாவன்மையை தந்திருக்கிறான். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தால் நான் பொய்யை சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு ரசூல், நான் பொய்யை சொல்ல விருப்பப்படலை. இந்த நாளை விடவும் நான் வசதியான நாள் என் வாழ்க்கையில் இருக்கல. இந்த நாளை விடவும் நான் ஹெல்த்தியாக இருந்த நாள் என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை. ஏதோ ஒரு காரணம் எனக்கு தடையாக இருந்துச்சு. நான் அந்த காரணத்தை நினச்சி நான் வருந்துகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகஹாதா, இந்த வந்த 80 பேர்ல இவன் மட்டும்தான் உண்மையை பேசினான், மற்ற எல்லாமே சொன்னது போய். சொன்னாங்க, கும், போங்க, அல்லாஹ் உங்களோட தௌபாவை இறக்கும் வரங்காட்டியும், எனக்கு என்ன ஒன்றும் முடிவு செல்ல இயலாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒதுக்கி வச்சான். மதீனாவில் இருக்கிற அவர்களோட பேசுறதை தடை செஞ்சான். அன்பான சகோதரர்களே, 50 நாட்கள், 40வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மிக உற்ற நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்ட், அம்பயாலுவா என்று சொல்லக்கூடிய அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போய் ஒரு நாள் தட்டினாங்க. கதாதா 3 தரக்கா 4 தரக்கா பேசினாங்க. சைலன்ஸ். சொன்னாங்க, கதாதா, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் தானே? சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அது நீங்க சொல்றது உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியாது என்பதாக சொன்னாங்க. அழுதார்கள். கதாதா, உனக்கு நான் யாருன்றது தெரியாதா? சொன்னாங்க, நீங்க போயிடுங்க, உங்களோட பேசவானம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி வருகுது, கதாதா, கஅப் இப்னு மாலிக்கே, உங்களோட மனைவியை நீங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தலாக் சொல்லணுமா? இல்லை, அந்த மனைவியோட உங்களுக்கு இருக்கிறத நாங்கள் தடை செஞ்சிருக்கிறோம். 50 நாட்கள் தனியாக விட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செஞ்ச தவறை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு. அன்பான சகோதரர்களை, நானும் நீங்களும் யோசிப்போம், ஏண்ட ஒரு பாவம் என்ன இந்த அளவுக்கு தூரம் டிஸ்டர்ப் பண்ணிச்சா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுக்கு தான் தௌபா, இதுக்கு பேர் தௌபா. சொன்னார்கள், ஃபதாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் பிமா ரஹபத் வதாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வதாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும். அவர்களுக்கு இந்த பரந்த பூமி நெருக்கடியாக மாறிச்சு. என்னடா என்ன நடக்குது, நான் மௌத்தா பெய்த்தா நல்லமே, பெரிய ஒரு தவறை செஞ்சிட்டேனே, என் வாழ்க்கை நாசமா பெய்த்துட்டு. அன்பான சகோதரர்களே, நாங்க இந்த மனிதனை பற்றி யோசிக்கிறாரு, இவர் செஞ்சது ஒரே ஒரு தவறு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நடந்த 27 யுத்தங்கள், 28 இந்த யுத்தத்தை தவிர, பத்ரி யுத்தத்தை தவிர மற்ற எல்லா யுத்தங்கள்லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் கலந்து கொண்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கூட்டிக் கொண்டு வரத்துக்கு இந்த அன்சாரிகள் போய் எக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணாங்க. இது பைஅத்துல் அக்பத்து ஸானியா என்பதாக சொல்லப்படும். இந்த இதில் 73 ஆண்களும் 2 பெண்களும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செஞ்சார்கள். அந்த மனிதர்கள் இவரும் ஒருத்தர். ஆனால் அவர்களுக்கு இது எதுவுமே ஞாபகம் வரல, இந்த பாவம் மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. சொன்னார்கள், எனக்கு இந்த பூமியை சுருங்கியது போல இருந்துச்சு. இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு முஃமினுக்கு வாழ்க்கையில பாவம் நடந்தா தன்னை தலைக்கு மேல ஒரு மலையை தூக்கி வச்சு கொண்டா எப்படி பாரமாக இருக்குமோ இந்த பாரத்தை அவர் உணர்வார். ஆனா ஒரு முனாஃபிக்குக்கு வாழ்க்கையில பாவம் நடந்தா தன்னுடைய மூக்குல ஒரு கொசு உட்கார்ந்தா அந்த கொசு எப்படி அவர் லேசாக தட்டி விட்டுவாரோ, இந்த உணர்வு கூட அவருக்கு பாவத்துக்கு பின்னால் இருக்க மாட்டாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான இதில் யாரு நாங்க? இந்த 50 நாட்களுக்கு பின்னால சுபஹுடைய தொழுகையை தன்னுடைய வீட்டுடைய மேல ரூஃப்ல தொழுகிறாங்க. ஒரு மனிதர் இவருக்கு நன்மாராயத்தை எடுத்து வராரு. தான் உடுத்திருந்த ஆடை அப்படியே கலட்டி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு பரோ பண்ணினாங்க, உடுப்பு 2 பரோ பண்ணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபுக்கு நன்மாராயம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தௌபாவை நசீபாகிட்டான். உடனே கேட்டாங்க. அன்பானவர்களே, இதுதான் உணர்வு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபை பார்த்து சொன்னாங்க, காப், உங்களோட உம்மா உங்களை பிறந்த பெத்த நாளில் இருந்தும் வாழ்க்கையில் உங்களோட சிறந்த நாள் இன்றைய நாள் தான். அல்லாஹ் உங்களுக்கு தௌபாவை நசீபாக்கிட்டான். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ் மின் இந்திக் அவ் மின் இந்தில்லாஹ், இந்த தௌபாவை நீங்க தாரீங்களா, இந்த என்ன நீங்க எக்ஸ்கியூஸ் பண்றீங்களா, அல்லது இந்த தௌபாவை அல்லாஹ் தந்திருக்கிறானா? சொன்னாங்க, இது மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்ட்டிருந்தும் உங்களுக்கு உங்களோட அந்த கவலைக்கும் நீங்க பட்ட அந்த அவஸ்தைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த கிஃப்ட் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உண்மை இதைத்தான் சொல்லி நான் முடிக்கிறேன். சொன்னார்கள், அவர்களுக்கு என்னுடைய இந்த தௌபாவுக்கு பின்னால மிக முக்கியமான காரணமாக இருந்தது, நான் வாழ்க்கையில செஞ்ச தவணை உணர்ந்தேன். நான் வாழ்க்கையில பொய்யனாக வாழ்றதுக்கு நான் விருப்பப்படலை. எங்கள் எத்தனையோ பேர் அல்லாஹ்வுக்கு பொய்யனாக இருந்தாலும் பரவாயில்ல, சமூகத்துக்கு யாராக இருக்கணும், நல்லவன் மாதிரி இருக்கும். அன்பான சகோதரர்கள், எத்தனையோ பேர் இருப்பாங்க, நாங்கள் எல்லாம் அவர்களை சொர்க்கவாதி என்பதாக நினைச்சிருப்போம். ஆனால் நாளை கியாமத்தினால் அந்த மக்களை நாங்கள் நரகத்தில் கண்ட நேரத்தில் நாங்கள் அந்த குர்ஆன் சொல்லுது, அவர்களை பார்த்து இவர்கள் ஆச்சரியப்படுவார்களாம், நீங்களும் இங்கேயா, நீங்க வந்து இருக்கிறீங்களா, நாங்க நினைச்சோம் நீங்களும் சொர்க்கத்தில் இருப்பீங்கள் என்பதாகவே. நீங்க வரக்கூடிய ஆட்கள் அல்லே. அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில நானும் அல்லாஹ்வுக்கும் இடையில ஒரு நாளும் பொய்யனாக வாழக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த ஆயத்தை இறக்கிட்டு அடுத்த ஆயத்துல சொல்கிறான், உலகத்துல இந்த தௌபா உங்களுக்கும் வேணுமா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே, வாழ்க்கையில தக்வா உங்களுக்கு தான் இருக்கிறது. குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையானவர்களுடன் வாழ்க்கையில வாழ பழகுங்க, நடிக்க வேணாம். இந்த நடிப்பு உங்களோட உலகத்தையும் நாசமாக்கும், ஆகிரத்தையும் நாசமாக்கணும். அன்பான சகோதரர்களே, இங்கு மக்களுடைய புகழும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம இகழ்ந்ததும் நமக்கு பிரச்சனை அல்ல, நாம் யாராக அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறோம் என்றது மட்டும்தான் நமக்கு ஆக முக்கியமான செய்தி. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் பயங்கரமான ஒரு ஹதீஸ். கியாமத்துடைய நாள்ல சில மக்கள் வருவார்கள், அம்சாலு ஜபாலி திஹாமா, கிட்டத்தட்ட யமன் இருக்கக்கூடிய ஆக லாங்கஸ்ட் ஹையஸ்ட் உசரமுள்ள மலை, இந்த மலையுடைய பாரத்துக்கு அளவுக்கு அவர்கள் நன்மை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அல்லாஹ் அந்த முழு நன்மையையும் டஸ்டாக மாற்றி அந்த நன்மையை ஏன்னா அந்த நாளில் கியாமத்துடைய நாளில் நன்மைகள் எல்லாம் நிறுப்பான், அந்த நன்மையை அல்லாஹ் அப்படியே வைப்பான், அந்த தராசில அவைகள் எல்லாம் டஸ்ட் மாதிரி ஆக்கப்படும், எந்த வெயிட்டும் அந்த நன்மைக்கு இருக்க மாட்டாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க யார் என்பதாக சொல்லுங்களே, எங்களோட வாழ்க்கையில் நாங்களும் அவங்க மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்ததிக்கும், அவர்கள் எல்லாம் உங்களுடைய நண்பர்கள், பார்க்கிறதுக்கு உங்களை மாதிரித்தான் இருப்பார்கள், ஆனால் இதா ஹலௌ பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அவர்கள் தனிமையில் இருந்தால் பாவம் செய்யறதுக்கு வெட்கப்பட மாட்டார்கள். சமூகத்தில் அவர்கள் காட்டுற முகமும் அவர்களுடைய பர்சனல் லைஃபும் ஒன்றாக இருக்க மாட்டாது. இப்படியாப்பட்டவர்கள் அல்லாஹ்வால் ஷஃபிக்கப்பட்டவர்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாள், இப்படியாப்பட்டவருடைய மௌத்து சமூகத்துக்கு அவர்கள் யாரு என்பதை காட்டி கொடுத்துரும். இவர்களை அல்லாஹ் உலகத்தில் சோதிக்கும் மிக பெரும் சோதனை மீதத்து சூ, மோசமான மௌத்துகள். இவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கும் தண்டனை ஆகிரத்துடைய தண்டனை தான் இது என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, மாறணும். நாங்கள் எங்கள்கிட்ட எல்லா டைம் எக்ஸஸ் பேக்கேஜ் இருக்குது, இந்த பேக்கேஜை தூக்கி கொண்டு போயிடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டே போய்த்துருங்க. இது தேவையில்லாதவைகள். இதை எடுத்துக்கொண்டு போறதுல எனக்கோ உங்களுக்கோ எந்த லாபமுமே இல்லை. அந்த எக்ஸஸ் பேக்கேஜ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறதுக்கும், எங்களோட வாழ்க்கையில் ஒரு கேம் சேஞ்சிங்காக ரமதானை மாற்றுறதுக்கும், வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஒன்று வரத்துக்கும் இதுதான் ஐடியல் டைம். இன்னும் 4 அல்லது 5 நாட்கள் இருக்குது. இதுக்கு பின்னால் திரும்பவும் எல்லாமே மறுபக்கம் மாறிடும். என்னமாலும் இதுக்குள்ளால செய்ய பாருங்க, ரிஃப்ளெக்ஷன்ஸ் எடுங்க, தனியாக உட்காருங்க, உங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிங்க, தேவையானதை எழுதுங்க, டார்கெட் பண்ணுங்க. இதை விட்றேன். முதலாவது உண்டை விட்டு பாருங்க.
ஒரே ஒரு தவறை விட்டு பாருங்க அன்பான சகோதரர்களே. பாவத்தில் இருக்கிற அந்த ஆசை என்ஜாய்மெண்ட்டை நாங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். வாழ்க்கையில் தௌபாவுடைய ருசியை நாங்கள் என்ன பார்த்தா பாவத்திலிருந்து வெளியே வாரது லேசி. ஒரே ஒரு பாவத்துக்கு தௌபா செஞ்சு வெளியே வந்து பாருங்க, வாழ்க்கைன்றது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சரி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் அப்படியாப்பட்ட ரமதானாக மாற்றுவானாக. ஒரு சேஞ்ச் ஒன்று வரணும், அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாவீங்க. உலகத்து எல்லா பக்கங்களையும் ஃபித்னாக்கள் நிறைஞ்ச ஒரு காலம், திடீர் மௌத்துகள் நிறைஞ்ச ஒரு காலம், அவசர மௌத்துகள், வாழணும்ன்ற எதிர்பார்க்குற எத்தனையோ பேர் கபருக்கு போகிற ஒரு காலம். கியாமத்தினால் நெருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திடீர் மௌத்துகள் அதிகரிச்சிடும். அல்லாஹ்விடத்தில் திடீர் மௌத்துகளை விட்டும் பாதுகாப்பு தேடுவோம். அப்படியாப்பட்ட மௌத்துகள் வரக்கூடாது. தயாரான நிலைமையில் அழகான மௌத்துகள் எனக்கும் உங்களுக்கும் வாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக ரமதானை பாவிப்போம். அப்படியாப்பட்ட ரமதானாக இந்த ரமதான் மாறுமாக இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இது மக்ஃபிரத்தை மட்டுமல்ல, நரக விடுதலையும் சேர்த்து எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்யும், கோந்து தரும். எனவே அப்படியாப்பட்ட அந்த கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைப்பானாக. என்னென்ன விஷயங்களை பேசினோமோ அந்த விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.